ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மண்கலம் அப்படின்ற ஒரு ஷாப்பை பற்றின வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூ மார்க்கெட்டில் மண்கலம் அப்படின்ற ஒரு ஷாப்புங்க. ஷாப்பை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துட்றேன். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற வெரைட்டிஸ் ஆஃப் பாட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கருப்பு மண் பாத்திரமும் சிவப்பு மண் பாத்திரத்துக்குள்ள வித்தியாசம், அது மட்டும் இல்லாமல் கருப்பு மண் பாத்திரத்தில் என்னென்னலாம் யூசஸ் இருக்குது, எப்படியெல்லாம் நமக்கு பெனிஃபிட்ஸ் ஆகும், என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே பாட்ரி கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க வீக்லி ஒன்ஸ். பர் ஹெட்டுக்கு வந்து 350 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அங்கேயே பாட்டை செஞ்சு அந்த நம்ம என்ன பாட்ஸ் செய்கிறோமோ அதை வந்து நமக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குங்க. கிட்ஸுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஃபேமிலியாக கூட நம்ம அட்டன் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இப்போ எப்படி இந்த பிளாக் பாட்டுக்கும் ரெட் பாட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் ரெட் பாட்டில் என்னென்ன வெரைட்டிஸ் வந்திருக்கு அப்படின்னு கூட பார்க்கலாம். இப்போ பிளாக் அண்ட் ரெட் பாட்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ பாட்ஸுங்கிறது ரெட் கலரில் தான் யூஸ்வலாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பிளாக் கலர் பாட்டுங்கிறது வந்து ரொம்ப ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. பட் இப்போ வந்து அது மறந்துட்டாங்க, நிறைய பேர் பாட்டர்ஸே மறந்துட்டாங்க. இதில் வந்து என்ன ஆகும்னா, நமக்கு பிளாக் கலர் பாட்டுங்கிறது நத்திங் பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட் கலர் பாட்டு தான் இது. ஆனால் வந்து இங்கே கொஞ்சம் பிளாக் கலர் ஆகிருக்கும். காரணம் என்னென்னா, இந்த இடத்துல ஃபயர் வந்து ஜாஸ்தி பட்டதுனால இங்கே பிளாக் ஆகும். ஸோ இதே ப்ராசஸ் தான் இங்கே நடக்குது. ஆல்ரெடி பேக்டு ரெட்டு பாட்டை வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எகெயின் இதை ஃபயர் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா, இன்னும் அது ஸ்ட்ரென்தன் ஆகும். ரெண்டாவது, இந்த பிளாக் கலர் ஆகிறதுக்கு வந்து என்னென்னா, செகண்ட் டைம் பேக் பண்ணுறப்போ இது வந்து ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் பேக்கிங் ஆகும். இது வந்து ஆக்சிஜன் சப்ளையோட பேக் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, நல்லா பேக் ஆனதுக்கப்புறம் நல்லா ஹெவியாக இருக்கும். குக்கிங்க்கு வந்து நம்ம பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் சீசனிங் தேவை. இதுக்கெல்லாம் சீசனிங் அவ்வளோவா தேவையில்லை. டைரெக்டாக எடுத்து கழுவி ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக பிளாக் கலர் பாட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ கருப்பு மண் சட்டியோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 150 ருபீஸ்லேருந்து 400 ருபீஸ் வரைக்கும் இருக்குங்க. அதாவது இப்போ ரெட் பாட்டுக்கும் பிளாக் பாட்டுக்கும் வந்து ரேட் டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்குது. அது ரெட் பாட்டை விட டபுள் த ப்ரைஸ் வந்து பிளாக் பாட்டுக்கு இருக்குங்க. ஸோ நல்லாவும் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல லைஃப் லாங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாட்ரி கிளாஸஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இந்த மாதிரி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு ஹெட்டுக்கு வந்து 350 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பர் பர்சனுக்கு 350 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதை நம்ம வந்து சிங்கிள் பர்சனாகவும் போய்க்கலாம், இல்லை நம்ம ஃபேமிலியாக போகிறோன்னா கூட ஒரு பர்சனுக்கு வந்து 350 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அவங்க என்ன மாதிரி நம்ம அங்கே வெசல்ஸ் எல்லாம் பண்ணுறோமோ, அதாவது ஃப்ளவர் வேஸஸோ இல்லை சின்ன சின்ன பாட்ஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நமக்கு ரிட்டன் கொடுத்துட்றாங்க. ஸோ அது நல்ல என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்கும் இந்த மாதிரி போய் பண்ணுறதுக்கு. இப்போ வரைக்கும் அவங்க வீக்லி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாட்ரி கிளாஸஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஷாப்பை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் அதை பற்றி சொல்லுவாங்க. இப்போ எப்படி பண்ணுறாங்க, அந்த கிட் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வைக்கிற பானையெல்லாம் வந்து 550 ருபீஸ் அந்த மாதிரி இருக்குங்க. இதிலே வந்து ஒயிட் பாட்டும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு அது கடைசியில் வரும் பாருங்கள். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் டிசைன் பண்ண மாதிரி அந்த நிறைய லிட்டர்ஸ், அதாவது 15 லிட்டர்ஸ் 13 லிட்டர்ஸ்ன்ட்டு அந்தந்த லிட்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி பானையெல்லாம் பார்த்திங்கன்னா 250 ரூபா அந்த மாதிரி இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் குடம் மாதிரி இருக்கிறதும் இருக்குது. குடத்துலேயும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சின்ன பாத்திரத்துலேயும் சின்ன சைஸ் பானையும் வச்சுருக்காங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா கொலாப்புட்டு பண்ணுறதுக்கான ஒரு
பாத்திரங்க. இது வந்து ஒரு 3 இதுவாக செட்டாக வருது. 350 ருபீஸ் இது. இதுலேயே அந்த கீழே அந்த வரதுக்கு எல்லாமே ஆவி வரதுக்கு உண்டான ஹோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மூடியெல்லாம் பார்த்து இந்த பீஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்தது அந்த மூடி. அண்ட் இதை நிறைய பீசஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டம்ளர், இது பெரிய டம்ளர் வந்து 70 ருபீஸ். அப்புறம் சின்னது பார்த்திங்கன்னா 60 ருபீஸ். அப்புறம் நிறைய தண்ணி கூஜாலாம் நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. ஃப்ளாஸ்க் மாதிரி, அதாவது நல்லா திக்காக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்திருந்தது. அப்புறம் பார்த்ததுலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிஃபன் கேரியருங்க. இது 1000 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட் மாதிரி ஒரு லிட்டெல்லாம் கொடுத்து, அந்த ஒரு கண்டெய்னர் மாதிரி கொடுத்து, அப்புறம் ஒரு கேரியர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அந்த லிட்டு க்ளோஸ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருந்தது. எந்த ஒரு லீக்கேஜ் வராத மாதிரி நல்லா எந்த ஒரு ஷேக்குமே கிடையாது. பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது, நீட்டாகவும் இருந்தது பாருங்கள். இந்த கடாய் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா 3 செட்டு இருக்குது. சின்னது வந்து 300, அதுக்கு அடுத்த சைஸ் வந்து 350, அண்ட் நெக்ஸ்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 450. இந்த மாதிரி 3 சைஸஸில் 3 டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் வருதுங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது 3 செட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை தனித்தனி பீஸாஸாகவும் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி சிராமிக் கோட்டிங் கொடுத்த டம்ளர்ஸும் இருக்குது, கப்ஸும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்லேருந்து இருக்குங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கப்ஸ், அப்புறம் விளக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் இப்போ வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த நிறைய டிஃபன் கேரியர்ஸ், அப்புறம் வந்து டம்ளர் வெரைட்டிஸ், அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சீசனுக்கு வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்போவுமே அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நமக்கு. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா 80 ருபீஸ். இந்த மாதிரி நிறைய உண்டியலில் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் ஒயிட் பாட்டில் பண்ண இந்த தண்ணி ஊற்றி வைக்கிற பானையெல்லாம் ஒயிட் பாட்டில் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் பாட்டோட தண்ணி ஊற்றி வைக்கிற பானைங்க. வெள்ளை பானை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அங்கே இதில் தான் ஊற்றி வச்சுருந்தாங்க தண்ணி. அண்ட் இது பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ்லேயும் வருதுங்க. பெரிய சைஸ்லேயும் இருக்குது, சின்ன சைஸ்லேயும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பாட்ரி கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த சீசன். நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது கிளாஸஸ் கிட்ஸுக்கு இல்லை கிட்ஸோடு சேர்ந்து நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான, அதே சமயத்தில் நம்ம ஃபேமிலியாக என்டர்டெயின் பண்ணுறதுக்கான ஒரு கிளாஸ் தான் இது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ வரைக்கும் வீக்லி பேஸஸில் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே கேட்டுக்கோங்க. 350 ஒரு பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நல்லா இருக்குது, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.